ஞாபகம் வச்சுக்க. இவனால வந்த அவமானம் தாங்க முடியாம தான் ஊரை விட்டு வந்தேன். இந்த ஊருக்கும் வந்து என்னை கேவலப்படுத்திட்டான். இனிமே எங்க போனாலும் என்னை விட மாட்டான். அதுக்கு ஒரே முடிவு, அப்பா உங்களை விட்டு பிரிய காரணமா இருந்த கண்ணன் இங்கேயும் வந்துட்டான். அவன் எந்த நேரத்துல என்னை அவமானப்படுத்த காத்துட்டு இருக்கான். என் நிம்மதியே போச்சு, வாழ்க்கையே வெறுத்துருச்சுப்பா. இனி இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல. என்ன மன்னிச்சிருங்க. தம்பி, மணிமேகலைங்கிற பொண்ணு விஷம் குடிச்ச பொண்ணு தானே? 5 நம்பர் வார்டு. நன்றிப்பா. கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்திருந்தா காப்பாத்திக்க முடியாது. மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. பேஷண்டோட ஃபாதர் வந்திருக்காரு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல சார். போய் பாருங்க. ஏம்மா, ஏன் இந்த முடிவுக்கு வந்த? மணிமேகலை, எனக்கு நீ யாருமா இருக்கா? எல்லாமே நீதானே. எல்லாம் தெரிஞ்ச நீ ஏம்மா இந்த முடிவுக்கு வந்த? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமா இருக்கேன்னு போன மாசம் தானமா கடிதம் போட்டேன். ஒரு சந்தோஷத்தை கெடுத்தவன் யாருமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்ணன் தப்பா? இல்லம்மா, கண்ணன் இல்ல. நீ விஷம் குடிச்சதுக்கு காரணம் அந்த கண்ணன் தானா? தப்பெல்லாம் உன் மேலதாம்மா. மணிமேகலை, ஓ வாழ்க்கையில நீ பார்த்த கண்ணன் வேற. ஆனா இன்னைக்கு கண்ணன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே வேற. அன்னைக்கு கண்ணனோட அப்பா உன்னை காப்பாத்துறது மட்டும்தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நீ வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் மகனுக்கும் தகராறு முத்திருச்சு. நீ என் மகன் இல்ல, ஒரு அனாதைன்னு அப்பா சொன்னாரு. அதை நீங்க சொல்ல வேண்டாம், என் அம்மா சொல்லட்டுன்னு கண்ணன் கதறனா. அவனை இழுத்துட்டு போய் இவன் ஓம் பிள்ளை இல்ல அனாதைன்னு சொல்லிடினாரு. வளர்த்தோளாச்சே, அந்த வார்த்தையை சொல்ல முடியாம உயிரையே விட்டுட்டேன். இவ்வளவு வருஷமா தன்னை வளர்த்த தாய்க்கு ஈமக்கடன் செய்யணும்னு கண்ணன் ஆசைப்பட்டான். ஆனா இறுதி சடங்க அவ அப்பாவே முடிச்சுட்டாரு. அதை பார்த்த கண்ணன் கதறனா, அழுதா, புலம்பனா. என்ன மகனா ஏத்துக்கணும்னு அப்பா காலை பிடிச்சு கெஞ்சனா. ஒன்னு அனாதையா எடுத்துட்டு வந்ததுக்கு என்ன அனாதை ஆக்கிட்டேடா பாவின்னு எட்டி உதைச்சார். எந்த கையால கொள்ளி வைக்க கூடாதுன்னு தள்ளி விட்டாரோ, எந்த காலால எட்டி உதைச்சாரோ, பாவம் அந்த கையும் காலம் விளங்காமலே போயிடுச்சு. டாக்டர் வந்து இனி குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அவன் கவனிக்க ஆரம்பிச்சான். என்ன கொஞ்சம் உட்கார வைப்பா. நான் உன்னை அனாதேன்னு சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு மகன் பிறந்திருந்தா கூட இப்படி கவனிப்பாங்கிற சந்தேகம்ப்பா.
அண்ணா, நான் இனிமே எவ்வளவு ஜன்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும்டா. படுத்துக்கங்கப்பா. அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் கண்ணை எல்லா சொத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு என்ன தேடி வந்தான். அப்பா அம்மா 2 பேரும் இழந்துட்டு அனாதை நிக்கிறேன் சார். எனக்கு உங்க பொண்ணு வேண்டாம், அவ மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு என் கையை பிடிச்சிட்டு கதறி அழுதாம்மா. அதுக்கப்புறம் தான் உனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன்னை போய் பார்க்க சொன்னேன். அன்னைக்கு அவன் பாடுன்னு சொன்ன போது நீ பாடி இருந்தேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டம்மா. நான் அவரை பார்க்கணும்பா. கண்ணா. கண்ணா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றான். சொல்லு கண்ணா, சொல்லுப்பா. பேசணும் தானே இவ்வளவு தூரம் வந்த, என்ன தயக்கம்? ஒருவேளை நாம இருக்கிறதுனால யோசிக்கிறாரோ என்னமோ. ஓ. அறிவு கட்ட முண்டம். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா எவ்வளவு பெரிய படிக்கிற ஆளா இருப்ப தெரியுமா? சத்தியமா சொல்றேன், இனிமே நீ இருக்கிற பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். போதுமா? கோமா போறான், திட்டிட்டு போறானா? ஓகே, அழாத. அவன் எது சொல்லியிருந்தாலும் அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா அவன் நிலைமையில நான் இருந்திருந்தா இதை விட மோசமா பிஹேவ் பண்ணியிருந்திருப்பேன். 30,000 ரூபாய் பணத்தை அவன் திருடிட்டான்னு நீ சொன்ன. அவன் திருடல. அந்த பணத்தை நீயே ஞாபகம் மறதியா உன் டேபிள்ல வச்சிருக்க. மணிமேகலை, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னு வச்சுக்க, உன்னோட சேர்ந்து அந்த உண்மையும் புதஞ்சு போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் தான் அவனை ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டாஃப்ஸ் வர பஸ்ல கண்டக்டரா வேலைக்கு சேர்த்திருக்கேன். எப்படி அவன் நல்லவன். டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு போகணும். பெரிய டாக்டர் பார்த்து தான் டிஸ்சார்ஜ் பண்ணோம். அவர் கேளுங்க. ஐ எம் ஆல்ரைட் டாக்டர், என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஃபைனலா டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். யூ டேக் ரெஸ்ட். லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? நான் பண்ணிக்கிறேன். குட் நைட் சார். மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும். மணமாகலையே மனவேதனையே நீ தீர்த்திட வர வேணும். மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும். மணமாகலையே மனவேதனையே நீ தீர்த்திட வர வேணும். அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு, இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு. ஓ பாட்டு சத்தம் இனி கேட்கும் வர இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும். மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும். மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். இத பாருங்க புரோக்கர், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ஊட்டிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நான் சுத்தி பார்த்தது இல்லைங்க. என்ன சார் இது 7 வயசு ஆச்சு, இன்னும் சுத்தி பார்த்தது இல்லையா? அட நான் சுத்தி பார்த்தது இல்லைங்கிற, அப்புறம் நீங்க என்னமோ பேசுறீங்க. சுத்தியே பார்த்தது இல்லையா? சுத்தி பார்த்தது இல்லைங்க. நீங்க தாங்க எனக்கு சுத்தி காட்டணும். காட்டுறேன். இதோ சுத்தி.
உலகத்துல எங்கெங்கயோ எத்தனையோ பேர் சுத்தி காட்டி இருக்கிறாங்க. நீங்க தாங்க இந்த சுத்தி காட்டி இருக்கிறீங்க. அதுதான் நானு. நீங்க எனக்கு சுத்தி காட்டினீங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுமா? காட்டுங்க. ஐயோ, இவனுங்களை எல்லாம் இப்படிதான் டயர்டாக்கணும். மறுபிறவி எடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவரை முதல்ல சந்திக்க போறேன். என்ன கலர் ட்ரெஸ் போடுறது? நெத்தி பொட்ட மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உன் முகத்திலே. நெத்தி பொட்ட மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உன் முகத்திலே. செல்வம் என்னம்மா சொந்தம் சொல்லுமா, சொந்த பந்தமே அன்புதானம்மா. அந்த அன்பு என்னும் சின்ன நூல் எடுத்து நீ என்ன கட்டி போட்டு இருக்க கண்ணுக்குள்ளே. மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும். மனமாகலை மனவேதனை. மேடம், பாஸ் உங்களுக்காக புதுசா கார் வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு. நீங்க கார் எடுத்துட்டு போங்க, நான் பாஸ் கிட்ட நேர்ல பேசிக்கிறேன். சரிங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் கேக்குறேன். நல்லா இருக்கீங்களா? இவன் நம்மளை கூப்பிட்டானா இல்ல நமக்கு தான் பிரம்மையா? அண்ணா, ஏன் லேட் பண்ற? சாப்பிட வரலையா? கை கழுவிட்டு வர.